இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவான அப்டேட்ஸ் அப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரவிக்குமார் இருக்கார்ல, ஐலாண்ட் படத்தோட டைரக்டர், அவரோட டைரக்ஷன்லேருந்து ரீசெண்டாக தான் ஐலாண்ட் படம் வந்துருச்சு. ஐலாண்ட் பார்ட் 2க்கான அப்டேட்டும் கொடுத்துட்டாங்கப்பா. படத்தோட விஎஃப்எக்ஸ்க்கு மட்டுமே வந்து 50 கோடிக்கு பார்ட் 2க்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி அவர் என்னப்பா படம் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சூர்யாவோட ஒரு படம் பண்ண போறாரு அப்படிமா சொல்லியிருந்தாங்கல்ல. இன்று நேற்று நாளை படத்தை முடிச்ச உடனே வந்து அந்த சக்சஸ்லயே வந்து சூர்யா கிட்ட ஒரு கதை சொன்னாரு. சைஃபை படம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க ஸ்கிரிப்டை வந்து ரீரைட் பண்ணி இப்போ ஒரு நரேஷன் கொடுத்துருக்காரு சூர்யாவுக்கு. அந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால சூர்யாவோட அந்த ப்ராஜெக்டும் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த ஐலாண்ட் கொஞ்சம் தள்ளி போற மாதிரி இருந்தாலும் சிவகார்த்திகேயனோட லைனப் அப்படிங்கிறது ஏஆர் முருகதாஸ் படம் இருக்குது அப்படின்லாம் இருக்க அந்த படம்லாம் வந்து முடிச்சுட்டு வர்றதுக்கோ இல்லை சூர்யாவோட லைனப்ல ஏதாவது ஒரு படம் வந்து தள்ளி போற மாதிரி இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, எப்போ இந்த படம் சூர்யா அண்ட் ரவிக்குமார் ஜாயின் பண்ணி ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறத. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரத்னம் அப்படிங்கிற படம்ப்பா. விஷால் இருக்கார்ல, அவரோட ஆக்டிங்கில் ரத்னம் அப்படின்னு ஒரு படம் நடிச்சாரா, ஹரி படம். இந்த படத்தில் வந்து பிரியா பவானி சங்கர் வந்து ஃபீமேலாக பண்ணுறாங்க. டிஎஸ்பி மியூசிக்கில் இருக்க போது அப்படின்லாம் இருக்க இந்த படத்தோட ஷூட் ப்ராப் அப்படிங்கிற மாதிரி விஷால் வந்து ஒரு போஸ்டர் போட்டு இந்த படத்தோட ஷூட் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை தாண்டி அவர் இன்னொரு ஃபோட்டோவுமே போட்டிருந்தாருப்பா. துப்பறிவாளன் 2 ஸ்டார்ட் ஆக போகுது அவரோட டைரக்ஷன் இருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. அது மூலமா தெரிஞ்சிச்சு துப்பறிவாளன் 2 வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி. எப்படிப்பட்ட படமா இருக்க போது அவரோட டைரக்ஷன்ல இருந்து இந்த துப்பறிவாளன் 2 அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். தளபதி 69 கார்த்திக் சுப்ராஜ் இருக்காருல்ல, அவரோட டைரக்ஷன்ல உருவாக போகுது அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. நம்மளுமே வந்து நிறைய அப்டேட்லாம் கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. தகவல் அப்படிதான் வந்துகிட்டு இருக்குது அப்படின்லாம் இருக்க இந்த படத்தோட ப்ரொடக்ஷனா வந்து டிவிவி ப்ரொடக்ஷன் இருக்க போறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்கப்பா. யார் இந்த டிவிவி ப்ரொடக்ஷன் அப்படின்னா, ட்ரிபிள்ஆர் படம்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி படங்கள்லாம் பிரம்மாண்டமான படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணவங்க தான் டிவிவி ப்ரொடக்ஷன். இவங்களோட ப்ரொடக்ஷன்ல தான் இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பெரிய பிரம்மாண்டமான பொருட்செலவுல உருவாக போகுது தளபதி 69 அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது தளபதி 69 கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் விஜய் காம்போல இருந்து அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி 68 த கோட் படம் முடிஞ்ச உடனே வரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதையுமே வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, STR 48 இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குது. STR 48 படத்தோட ஷூட் வந்து இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த எண்ட்ல அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. STR பர்த்டே வருது இல்லை, February 3, அதுல இருந்து ஷூட்லாம் கண்டினியூஸா போயிட்டு இருக்கோம் அப்படிமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 4 மாசம் சிங்கிள் ஸ்டெச்ல வந்து இந்த படத்தோட ஷூட்டை முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் வந்து டெஸ்ட் ஷூட்டே போயிட்டு இருக்கிறாங்கப்பா ஃபுல் படத்துக்கும் அப்படிமா சொல்லியிருந்தோம்ல, அது எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. படத்தோட ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 4 மாசத்துக்கு கண்டினியூஸா போக போகுது. சென்னையில தான் படத்தோட ஷூட்டு, செட்டு போட்டு ஒர்க் பண்றாங்க. டியூவல் கேரக்டர்ல பண்றாரு இல்ல, ஹீரோவும் அவரே வில்லனும் அவரே அப்படின்னா இருக்க எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது இந்த STR 48 தேசிங் பெரியசாமி டைரக்ஷன்ல இருந்து அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சைரன் அப்படிங்கிற படம்ப்பா. ஜெயம் ரவி அவரோட ஆக்டிங்ல இருந்து February 19 ரிலீஸ் ஆக போகுது சைரன் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ், அனுபமா பரமேஸ்வரன், யோகி பாபு, சமுத்திரகனி இவங்க எல்லாமே இந்த படத்துல இருக்காங்க அப்படின்லாம் இருக்க எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது. ஜெயம் ரவிக்கு ஒரு பெரிய அடி, இதுக்கு முந்தின படம் வந்து ஒரு பெரிய அடி, இதுக்கு முன்னாடி வந்து அவரோட படம் சரியா போகல அப்படின்லாம் இருக்க இந்த படம் வந்து அவருக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ஃபகத் ஃபாசில், வடிவேலு இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கப்பா. என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட டைட்டில் லுக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மாரிசன் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஒரு ரோட் ட்ரிப், பையா எப்படியோ அந்த மாதிரி ஒரு ரோட் ட்ரிப்ல ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி. அந்த ரோட் ட்ரிப்ல அவங்க 2 பேரும் வந்து எப்படி மீட் பண்றாங்க, அதுல வந்து அவங்களுக்குள்ள என்ன மாதிரி கனெக்ஷன் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் நடக்குது, அந்த ப்ராப்ளம்ல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கதையாக தான் இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும். இந்த படத்தோட ஷூட் வந்து நேத்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து கூடிய சீக்கிரம் வர போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல இருக்க போற இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான்.